பால் பாத்திரம், எண்ணெய் பாத்திரம், நல்ல கடாயி, பொரியல், வறுவல் இப்படி செஞ்சு பாத்திரம்லாம் கன்றாவியாக இருக்கிற நேரத்தில் ஒரு சுவிட்சை தட்டினா போதும், பாத்திரம் எல்லாம் புதுசு மாதிரி பளபளன்னு ஆவி பறக்க வெளியில் வரும்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? எஸ், உண்மைதாங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இந்தியன் கிச்சனுக்கு, ஒரு க்ரீஸியான ஃபுட் சமைக்கிற இந்தியன் கிச்சனுக்கு டிஷ்வாஷர் தேவையா தேவையில்லையா? அப்படி தேவைன்னா எந்த பிராண்ட் நல்லாயிருக்கும், நான் என்ன பிராண்ட் வச்சுருக்கேன், அண்ட் எல்லா டிஷ்வாஷர்லேருந்தும் இது எப்படி தனித்துவமாக விளங்குது, அண்ட் அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அப்படி நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பேன், அண்ட் நான் எவ்வளோ இதனால் ஹாப்பியாக இருக்கேன், இப்படி எல்லாத்தையும் இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோடய டிஷ்வாஷர், எல்ஜி பிராண்டு. ரொம்பவே சூப்பர்பான டிஷ்வாஷர். நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஆன் பட்டன். இதை ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மெஷின் ஆன் ஆகும். அண்ட் ஆட்டோ ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஆட்டோ ஆப்ஷனில் ஸ்டீமரை ஆன் பண்ணிக்கலாம். அண்டு அழுக்கான பாத்திரங்கள் அதிகமாக இருக்குது அண்ட் மெஷின் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெலிகேட்டான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் உள்ளார வைக்கிறீங்க அப்படின்னா டெலிகேட்டு, அப்புறம் லைட்டாக எனக்கு ஆல்ரெடி கழுவுனது தான், ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெஃப்ரெஷ்ஷோட ஆப்ஷனை எடுத்துக்கலாம். இல்லை எக்ஸ்ப்ரெஸ் வாஷ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இது டவுன்லோட் சைக்கிள் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இது ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணுற ஒரு மாடல். பட் நான் இது வரைக்கும் இதில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணது கிடையாது, அதனால் எனக்கு அதை மட்டும் பற்றி தெரியல. பட் மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், எல்லாமே எஃபெக்டிவாக இருக்கும். நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது இந்த எக்ஸ்ப்ரெஸ் மெத்தட் தான், எக்ஸ்ப்ரெஸ் ஆப்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த எக்ஸ்ப்ரெஸ் ஆப்ஷன் சீக்கிரம் டைமிங் முடிஞ்சிடும். அதனால் ஏன்னா டிஷ்வாஷரில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் அந்த டைமிங் இருக்கிறதுலே கம்மி இந்த எக்ஸ்ப்ரெஸ் தான். ஸோ நான் எக்ஸ்ப்ரெஸ் எடுத்துப்பேன். இது எஃபிஷியன்சி ஆப்ஷன்ஸ். இப்போ டுவல் ஸோன், இப்போ நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டுவல் ஸோன் கொடுத்துக்கலாம். ஹாஃப் லோட் அப்படின்னா 1 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே உள்ள பிளேட் மட்டும் கழுவும், கீழே உள்ளது கொடுத்திங்கன்னா கீழே உள்ளது மட்டும். பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஸ்டீம் கொடுத்திங்கன்னா ஸ்டீம் பண்ணி உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்கும். ஹை டெம்பரேச்சர் கொடுத்திங்கன்னா இந்த ஹெவி க்ரீஸியான பாத்திரம்லாம் வைக்கிறீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் கொடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா ட்ரை கொடுத்திங்கன்னா பாத்திரம் நல்லா எக்ஸ்ட்ரா ட்ரையாக இருக்கும். அண்ட் ஒய்ஃபை வச்சு நீங்கள் டிலே ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். அதாவது எனக்கு ஒரு 10 o'clock நான் லோட் பண்ணிடுறேன், பட் 12 o'clock தான் ஆன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிலே ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டார்ட் இதுதான். இங்கே பாருங்கள், 2 பிளேட்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு பிளேட் 2 ட்ராலி கொடுத்துருப்பாங்க. அதில் மேலே ஸ்பூன்ஸ், குட்டி குட்டி பாத்திரம், பிளேட்ஸு, டம்ளர்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அழகாக ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக வச்சோன்னா அழகாகவே கழுவும். கரண்டியை கூட அழகாக கவுத்து தான் வைக்கணும், ஓவர்லேப் ஆகிடுச்சுன்னா நல்லா கழுவாது. அண்ட் கீழே 14 பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் நான் வாங்கியிருக்கிறது. ஸோ அழகாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு அண்ட் நிறைய பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஒன்றுனா கீழேயும் மேலே 2 பிளேட்ஸ் இருக்கும், 4 பிளேட் சிஸ்டம்ஸ். அது மட்டும் இடிக்காத மாதிரி பார்த்துக்கணும், இல்லை அப்படின்னா சீக்கிரம் உடஞ்சிடும். அண்ட் எல்லா பெரிய பாத்திரத்தையுமே அழகாக வைக்கலாம். சில இதை நம்ம மடக்கி கூட வச்சுக்கலாம். இந்த டிஷ்வாஷரோட ஒரு அக்சசரி கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒன்று தான். இது கட்லரி பேஸ்கெட். இதில் ஸ்பூன்ஸ் அண்ட் லேடில்ஸ்லாம் போட்டுக்கலாம். அண்ட் இது ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு தான். மற்றபடி இது நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணதில்லை. நம்ம ஆர்கனைஸ் பண்ண நம்மளுக்கே எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் இடத்த தான் அடைக்கும். ஸோ இது தேவையே இல்லை. இதுதான் டிஷ்வாஷரோட இன்டீரியர். இப்படி எல்லா பக்கத்துலேருந்தும் அண்ட் பிளேட்லேருந்து வரைக்கும் தண்ணி ஃபோர்ஸாக அடிக்கும். அண்ட் ஸ்டீமர் ஆப்ஷன், ஹாட் வாட்டர் ஆப்ஷன் இப்படி எல்லாமே இருக்குது. ஸோ பாத்திரம் நல்லாவே கழுவும். அண்ட் கீழே இருக்கிறது ஒன்று சால்ட் போடுறது அண்ட் ஒன்று ஃபில்டர். அதை அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் சால்ட் போடுறது. நீங்கள் காம்போவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் தான் சால்ட் போடணும். அண்ட் இதில் டிட்டர்ஜென்ட் அண்ட் பக்கத்தில் இருக்கிறதுல ரின்சைட் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்வாஷர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட
வீட்டில் ஹாட் வாட்டர் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சால்ட் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு டிஷ்வாஷர் வாங்குங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஹெவி சால்ட் இருக்கிற வாட்டர் இருக்கிற வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஷ்வாஷர் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் வந்து அவங்களே வந்து ஒரு மீட்டர் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் ஒரு டைப் ஆஃப் சால்ட் இருந்துச்சுனாலோ இல்லை வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுனாலோ டிஷ்வாஷர் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து காசு கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே அந்த டிஷ்வாஷர் வந்து உங்கள் வீட்டுக்கு செட் ஆகாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டிஷ்வாஷர் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் சால்ட் வாட்டர் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஷ்வாஷர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு 2-3 டேஸில் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மிஷின் ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் டிஷ்வாஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, சால்ட் வாட்டர் டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் டிஷ்வாஷருக்கு தேவையான ஐட்டம்ஸ் இருக்குது. அதை நான் ரெண்டுத்தையும் இந்த 2 பக்கமும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, டிஷ்வாஷர் டிட்டர்ஜென்ட் வேணும் அண்ட் சால்ட் வேணும் அண்ட் ரின்ஸ் எய்ட் அப்படின்னு ஒன்று, அதாவது பாத்திரம் பளபளன்னு இருக்கிறதுக்கு இது 3 வேணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்பாட்ஸாவோ இல்லை வந்து சீக்கிரம் கரோட் ஆகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ வந்து இது 3மே நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த 3மே தனித்தனியாக வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசானில் வந்து இது 3ம் வந்து ஒரு காம்போவாவோ இல்லை தனித்தனியாகவோ இப்படி விற்கும். அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 rupees ஆகும் ஒரு மந்த்துக்கு நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லை நான் வந்து இப்படி தனித்தனியாக வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து லோட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது இது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த சைடில் உள்ள நீங்கள் ரின்ஸ் பாட்ஸ் வாங்கிக்கலாம். அதாவது எப்படின்னா டிஷ்வாஷர் பாட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதில் வந்து ரின்சைட், சால்ட் அண்ட் டிட்டர்ஜென்ட் இது 3மே வந்து ஒரே பாடில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் டேப்லெட் மாதிரி உள்ளே போட்டு டிஷ்வாஷர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகிடும். மிக்சட் ரிவ்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் பாட்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம், டிஷ்வாஷர் வந்து சீக்கிரம் போயிடும் அப்படிலாம் இல்லை. நான் 2.5 years யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பாட்ஸ்னால என்னோடய டிஷ்வாஷர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. எனக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்குது. ஸோ வந்து பாட்ஸும் யூஸ் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான். பட் வந்து காஸ்ட் வைஸ் என்னென்னா பாட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியர், இது வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ வந்து உங்களுக்கு காஸ்ட் பெனிஃபிஷியராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 தனித்தனியாக வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து காஸ்ட் ஹையராக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக அண்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். ஏன்னா பாட்ஸ் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா பாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் டிஷ்வாஷர் பாட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் தான் கண்டிப்பாக பாட்ஸை போட்டு வைக்கணும். இல்லை அப்படின்னா அது ஷ்ரிங்க் ஆயிடும். ஷ்ரிங்க் ஆகிடுச்சுன்னா உங்களால் எஃபெக்டிவாக வந்து வெசல்ஸை க்ளீன் பண்ண முடியாது. நான் காட்டுறேன் பாருங்கள். பாட்ஸ் எப்படி இருக்குன்னா 2 types ஆஃப் பாட்ஸ்லேயும் 2 types இருக்குது. ஒன்று வந்து ரின் சைட் வந்து சாலிடாக இருக்கும், இன்னொன்று வந்து ரின் சைட் வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கும். அண்ட் இதுதான் அந்த பாட், பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். பின்னாடி சால்ட், இங்கே டிட்டர்ஜென்ட் அண்ட் இதுதான் ரின்ஸ் எய்ட். பார்த்துக்கிட்டிங்களா? இதுதான். நிறைய பிராண்ட்ஸில் வந்து டிட்டர்ஜென்ட்ஸ் கிடைக்குது. பட் உங்களோட டிஷ்வாஷருக்கு எது வந்து செட் ஆகுன்றதை அவங்க ஃபஸ்ட்டு டெமோ கொடுக்க வரும்போதே சொல்லுவாங்க. என்னோடய டிஷ்வாஷருக்கு ஃபினிஷ் அப்படின்ற பிராண்டு தான் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நடுவில் ஒரு பேராசையில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு விம்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அது சுத்தமாக சரியில்லை. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது இதுவும் வந்து சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ உங்களோட டிஷ்வாஷரை வந்து டெமோ கொடுக்க வரவங்க எந்த டிஷ்வாஷர் டேப்லெட் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், எந்த டிட்டர்ஜென்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்களோ அதையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்படி பிளேட்ஸ் எல்லாம் வந்து அடுக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கரெக்டாக அடுக்கணும். இதில் வந்து என்ன அப்படின்னா சில்வர், அப்புறம் செராமிக், கிளாஸ்வேர் இதெல்லாம் வந்து அழகாகவே கட்டுவோம். அலுமினியம் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் வந்து முக்கியமாக இந்த கோட்டிங் ஐட்டம்ஸ், அதாவது இந்த நான்ஸ்டிக் அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. கோட்டிங் வந்து சீக்கிரம் போயிடும், ஏன்னா ஹாட் வாட்டர் அப்படின்றதுனால. அண்ட் வந்து நீங்கள் வந்து ஹாட் பாக்ஸஸும் யூஸ் பண்ணக்கூடாது, வெடிச்சிரும். அண்ட் வந்து பிளாஸ்டிக்குமே வந்து ரொம்ப மட்டமான பிளாஸ்டிக்ஸுமே யூஸ் பண்ணாதீங்க, சீக்கிரம் வந்து உருகிடும். அதனால் நல்லா கரெக்டாக பார்த்து வச்சிங்கனாவே நல்லபடியாக லைஃப் வரும். அண்ட் இதுக்கு ரொம்ப பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னா கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் தான். நம்ம வந்து கையில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் வச்சா பலன்னு புதுசு மாதிரி ஆயிரும். அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஏன்னா நான் அடிக்கடி வந்து செராமிக் வேர் அண்ட் கிளாஸ்வேர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. எப்படி பலன்னு இருக்குது பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் டிஷ்வாஷர் யாராச்சும் வாங்க போகிறாங்க அப்படின்னு உங்கள் காது கேட்டுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி டிப்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.